ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டோனட்ஸை வச்சு தான் ஒரு நெக்லஸ் செய்ய போகிறேன். இதில் வந்து நான் கீர் ஒயர் கியர் லாக் எதுவும் யூஸ் பண்ணல, எல்லாமே ஜம்ப்ரிங் தான். ஸோ அது எப்படி ரேப் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்னால், டோனட் எடுத்திருக்கேன், இது ஜம்ப்ரிங், நான் ப்ளூ கலர் த்ரெட் ஆல்ரெடி சுற்றி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் பேச்சஸ் தேவை. நான் ஏற்கனவே ஸ்டோன் பேச்சஸ்லாம் வீடியோ போட்டிருக்கேன், அதனால நான் ஏற்கனவே பேச்சஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது பெண்டன்ட்காக பெரிய பேச்சஸ்ஸு. இப்போ எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே டோனட் ரேப்பிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம ஜம்ப்ரிங் ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா இது கீர் ஒயர்லாம் கோக்க முடியாது. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் ரேப் பண்ணுங்கள். இப்போது இந்த ஜம்ப்ரிங்கில் இதை நல்லா விட்டு அடிப்பக்கம் டோனட்டோட உள்பக்கம் வர மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இது அப்படியே திரும்ப மேலே ரேப் பண்ண வேண்டியதான் டைட்டாக. இப்போ முக்கால்வாசி அளவு நான் ரேப் பண்ணிட்டேன். ஏற்கனவே வந்து ஜம்ப்ரிங் ஜாயின் பண்ணி ரேப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பின்னாடி ஜம்ப்ரிங்கில் நூல் விட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும், பின்பக்கம் அடிப்பக்கம் வர மாதிரி. இப்போ இது அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜம்ப்ரிங்கில் நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சுற்றி ரேப் பண்ணும்போது. கட் பண்ணிவிட்டு உளு போட்டு நல்லா பின்பக்கம் விட்டுடணும். ஒரு 2 நிமிஷம் ட்ரை ஆகட்டும், அப்படி விட்டுருங்க. ஃபுல்லாகவே ஜம்ப்ரிங் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் பேச்சஸ் ஒட்டிடலாம். நடுவில் சென்டரில் பேச்சஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேச்சஸில் க்ளூ போட்டு பேட்சில் க்ளூ போட்டு இது ஒரு பக்கம் ஏற்கனவே நான் கோத்துட்டு பெண்டன்ட்காக டோனட் போடாமல் குல்லிங்கில் காயில் பண்ணி பாதி நூல் சுற்றிருக்கேன். இப்போ இந்த நூலை இன்னொரு பக்கம் இப்போ பேச்சஸ் நம்ம ஒட்டினோம் இல்லையா, இது கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம இந்த பேட்சை மேலே ஒட்டிடலாம். இந்த செட்டு வந்து ரெட் கலர், பிங்க் கலர் இதிலலாம் செய்யும்போது, நல்லா டார்க் கலரில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் ப்ளூவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேட்ச் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைனில் பண்ணிக்கலாம்.
வந்து டோனட் இல்லை, அதனால நான் குள்ளிங் காயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் டோனட் இருந்ததுன்னா ஒரு இந்த அளவு டோனட் போட்டுட்டு டோனட்லேயே ரேப் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீட்டாக ரவுண்ட் ஷேப் வந்துடும். இப்போ மேலே இதில் ஜம்ப்ரிங்கில் இந்த ரோப் மாட்டிட வேண்டியதான். நம்ம கியர் வயரு கியர் லாக் தேவையே இல்லை, கையிலே முடிஞ்சிடும். ஒரு ஈஸியான நெக் செட்டு செஞ்சாச்சு. இப்போ இதுக்கு இயரிங்ஸ் வந்து நான் 1 சைஸ் டோனட்டும் 2nd சைஸ் டோனட் இந்த இதில் போட்டிருக்க இந்த டோனட் சைஸும் எடுத்திருக்கேன். இது ரேப் பண்ணிவிட்டு பின்னாடி ஸ்டட்டு ரெடி பண்ணி இதே மாதிரி ஜம்ப்ரிங்கில் ஜாயின் பண்ணி தான் பேட்ச் ஒட்டியிருக்கேன். இது இப்படியே விட்டால் இது தொங்குது. சரி, அதனால நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன் ஆடாத அளவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டட்டு ஏற்கனவே ரெடி பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால தான் இது நான் உங்களுக்கு வீடியோ காட்டலை. இதே மாதிரி வீடியோ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.